வணக்கம். ஸோ வணக்கன்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? ஞாபகம் வந்துச்சா? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பேச போறீங்கன்னா, வணக்கத்த எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். குட் மார்னிங். குட்னா என்னது? நல்லது. மார்னிங்னா காலை. நல்ல காலை தான் வந்து குட் மார்னிங், வணக்கம். ஸோ அப்போ குட் மார்னிங்க்கு வந்து என்ன எழுத்துல துவங்குது? வெரி குட். இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். என்ன எழுத்துல துவங்குது? ஜி. ஜி எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்படி போடுங்க. சி மாரி போடுங்க. அப்புறம் இப்படி உள்ளே போங்க. உள்ளே போய் இப்படி வந்து இப்படி போடுங்க. கு. குட் மார்னிங். கு. ஜி. ஆனா வந்து நம்ம சொல்றது வந்து ஜின்னு சொல்றோம். ஜின்னு சொன்னா கூட வந்து உச்சரிப்பு வந்து கு அப்படின்னு சொல்றோம். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங் எப்படி எழுதுவோம்? குட். உங்களுக்கு தமிழ் தெரியும் இல்லையா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இதில் இந்த நான் போடுறேன். இது வந்து அவ்வளோ உச்சரிக்கக்கூடாது. மார்னிங்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இது வந்து கொஞ்சம் தான் டச் பண்ணணும். கொஞ்சோண்டு தான் உச்சரிக்கணும். குட் மார்னிங். புரியுதா உங்களுக்கு? குட் மார்னிங். அப்போ இதுக்கு ஜி. இப்போது அந்த மேலே இருக்கிறதுல ஜி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜேன்னு ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து பார்க்க போகிறோம். அடுத்த ஆல்ஃபபெட் ஜி, ஜே. ஜேக்கு பாருங்கள், ஒரு கோடு போடுங்க. மேலே ஒரு கோடு, அப்புறம் கீழே ஒரு கோடு போடுங்க. அப்படியே கொஞ்சம் கொடை மாதிரி வளைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஜி, ஜே. ஜி, ஜே. இந்த ஜேக்கு வந்து என்ன வார்த்தை? இதான இங்கிலீஷில் வார்த்தை உங்களுக்கு வருது? ஜேக்கு ஜே. இது வந்து ஜி, இது ஜி, ஜி, இது ஜே. ஸோ ஜாக்கெட். ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜாக்கெட். இது ஜாக்கெட். இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கோட்டுக்கு சூட்டுக்கு போடுறது. இந்த ஊரில் போடுற ஜாக்கெட் இது. இப்போ ஜாக்கெட்டுக்கு ஜே வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு உருளைக்கிழங்கு, இது பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் இதை ஜாக்கெட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ஏன் ஜாக்கெட் பொட்டேட்டோன்னு சொல்கிறோன்னா, தோலோடு இருக்குது. தோலுக்கு வந்து ஸ்கின்னுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு வருகின்ற பாடங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தோலோட நல்லா சுத்தமாக கழுவிட்டு, இந்த தோலோடு சமைச்சு சாப்பிட்றது வந்து ஜாக்கெட் பொட்டேட்டோ. இந்த தோலில் நம்மளுக்கு நிறைய சக்தி இருக்குது. இந்த ஜாக்கெட் பொட்டேட்டோவை எப்படி சமைக்கிறதுன்றத அடுத்த பதிவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ ஜாக்கெட் பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோக்கு பேர் ஜாக்கெட் பொட்டேட்டோ.